Hi friends, இது பங்கஜ் நலபாகம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கண்டினியூஸ் வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோ ஈஸியான பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இங்கே பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, ஏலம் சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட் பண்ணிய 2 பெரிய வெங்காயத்தை இங்கே சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வீட்டில் காய்கறி இல்லாதப்போ நம்ம இந்த பிரியாணியை டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த பிரியாணியை. இப்போ நம்ம பிரியாணி அரிசியை 10லேருந்து 12 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இங்கே 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு நான் இங்கே உப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு இந்த இடத்துல விருப்பம் இருந்தால் பச்சை மிளகாயை 2 கீரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப காரமாக இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு கொடுத்து விடும்போது பச்சை மிளகாயை நான் இங்கே அவாய்ட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும். இங்கே நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே தயார் செய்த கரம் மசாலா பொடி. நம்ம சேனலில் பொடி வகைகள் அப்படின்ற ரெசிபி இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்கும்போதே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னா பிரியாணி சாப்பிடும்போது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக இப்போது ஹையில் வச்சு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம 1/4 கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான். சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இப்போது 2 கப்பு தண்ணீர் விட்டுக்கலாம். நம்ம இங்கே 1 கப்பு பிரியாணி அரிசி எடுத்துருக்கோம். இப்போ தண்ணீர் நல்லா கொதிக்கும் போதே தண்ணியெல்லாம் இருத்திட்டு அரிசியை மட்டும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் ஐயில் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக நமக்கு தக்காளி பிரியாணி தயாராகிடுச்சு. பாருங்கள், நல்ல உதிரியாக நமக்கு பிரியாணி தயாராகிடுச்சு. இதை தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வடாமோ பப்படாமோ பொரிச்சு கூடி நீங்கள் கொடுக்கலாம். ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.